Hi friends, welcome to CryptoFebies. கிரிப்டோகரன்சியை ஃப்ரீயாகவே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் வீட்டில் இருந்துகிட்டே. ஓகேங்களா, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நீங்கள் ஈஸியாக வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஏர்ன் பண்ணி அதை வித்ட்ராவும் பண்ணி நம்ம கேஷாகவும் மாற்ற முடியும். இதுக்கு ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ ரெகுலராக நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வாங்க. வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து வீடியோ போடும்போது உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் ஈஸியாக எடுத்து பார்க்க முடியும். அண்ட் அதுக்கான அப்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். டெலிகிராம் சேனலோட லிங்க் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு எல்லா அப்டேஷன்ஸையும் கரெக்டாக எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக மீமிஎஃப்ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஸ்னாப்ஷாட் கம்ப்ளீட் ஆகிட்டு காயினை கூட அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ காயின் வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணுங்கள். இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நீட்டிக்கே வந்து போட்டாச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிலியாவோட அப்டேஷன்ஸ், அதோட கிளைம் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ், சிலியா ஏர்ட்ராப் யாரெல்லாம் அட்டன் பண்ணிங்களோ அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கேவிசி பண்ணவங்க. ஓகேங்களா, ஏன்னா ரெகுலராக அதுக்கான கரெக்டான அப்டேஷன்ஸ் எடுத்தால் தான் அது நம்மளால் வித்ட்ராவும் பண்ண முடியும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் ஓஎன்எக்ஸோட கேவிசி கம்ப்ளீஷன் அண்ட் ஏர்ட்ராப் எலிஜிபிலிட்டி டீட்டெயிலாக நான் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே கிளியராக பார்த்து கரெக்டான அப்டேஷன் எடுத்துக்கோங்க. அந்த காயின் லிஸ்ட் ஆகும்போது அப்போ நம்ம ஈஸியாக வித்ட்ரா எடுத்துக்க முடியும். சரிங்களா, இப்போ ரீசெண்டாக ஓலா டோக்கன் வித்ட்ரா வந்தது. நான் இது எல்லா அப்டேஷனும் போட்டுகிட்டே வரேன். மேஜர்ஸ் சீக்கிரமாக முடிய போகுது. அதுக்கான புதுசாக இருக்கக்கூடிய நியூ அச்சீவ்மெண்ட்கான ஆன்சர்ஸ் எல்லாமே போட்டுட்டு வரோம். ஓகேங்களா, இது எல்லாமே நீங்கள் வந்து டெலிகிராமில் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, கோட் ஏர்ட்ராப்பும் பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் 27 ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அதோட எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய டோக்கனை ஏர்ன் பண்ணிக்கலாம். அதனால் மிஸ் பண்ணாமல் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா எந்த ஒர்க்கும் கிடையாதுங்க, நோ ஒர்க். ஸோ ரொம்ப சிம்பிள். இது எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது உங்களோட நெட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பேக்ரவுண்டில் ஜஸ்ட் ரன் ஆக போகுது, அவ்வளோதான். அந்த மாதிரியான ஏர்னிங் 2 ஏர்னிங் பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏர்னிங். சேம் லைக் பார்த்திங்க அப்படின்னா கிராஸை சொல்லலாம். கிராஸ் மாதிரி இருக்கக்கூடிய 2 ஏர்னிங் பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேங்களா, அந்த ஏர்னிங் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராஸ் பற்றி பார்த்தலாம். கிராஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3.9 ஓகேங்களா, $4 கிட்டத்தட்ட தொட்டுடுச்சு. ஓகேங்களா, மேக்ஸிமம் $4 போயிட்டு இப்போ திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா 2.4 $2.50 வந்து ஒரு கிராஸ் டோக்கனோட மதிப்பே போயிட்டுருக்கு. கிராஸும் இப்போ வந்து ஏர்ட்ராப் சீசன் 2 வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா, ஸோ சீசன் 1 முடிஞ்சு டோக்கன் கொடுத்துட்டாங்க, விட்ரா எடுத்தாச்சு. அடுத்த சீசன் 2 போயிட்டுருக்கு. டோக்கன் சீசன் 1ல் ஜாயின் பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்களும், இல்லைனா நம்ம சீசன் 1 டோக்கன் ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் லோ ரேட்லேயே செல் பண்ணிட்டேன்னாலும் சீசன் 2வை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம், அதையே பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஈபோச் 1, 2 அப்படின்னு சொல்லி செகண்ட் ஈபோச்சும் வந்தாச்சு. ஓகேங்களா, பாருங்கள், ஈபோச் 1 முடிஞ்சு இப்போ 2 வந்து போயிட்டுருக்கு சீசன் 2லேயே. அது ஒரு 1 மந்த் நடக்கும், இது ஒரு 1 மந்த் நடந்துச்சு. ஸோ இந்த 1 மந்த்துக்குள்ளே உங்களால் எவ்வளோ நேரம் இதில் வந்து நம்ம இந்த ஸ்க்ரீனை பேக்ரவுண்டில் வச்சு ரன் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டோக்கன் கிடைக்கும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ரெஃபரலும் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட லிங்க் எடுத்து நீங்கள் வேறு ஃபோனில் உங்கள் லேப்டாப்பில் அதிலெல்லாம் கூட கனெக்ட் பண்ணலாம். ஆனால் எல்லாத்துக்கும் தனித்தனி வாலெட் அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்து தான் நீங்கள் விட்ரா பண்ணணும். ஒரே மொபைலில் நிறையா யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப கரெக்டான ஒரு ஜென்யூனான ஒரு ஏர்ட்ராப் இது. ஓகேங்களா, அண்ட் இதோட இன்கம் சூப்பரான இன்கம். இது கிட்டத்தட்ட ஒரு $10 வரைக்கும் கூட போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போயே ஒரு $4 வரைக்கும் டச் ஆகிருக்கு. அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த டோக்கனை ஏர்ன் பண்ணிக்கோங்க. இது மினிமம் டோக்கன் நம்மளுக்கு 100 டோக்கன் கிடச்சா கூட கிட்டத்தட்ட $400 இப்போ இருக்க ரேட்டுக்கு. ஓகேங்களா, அந்த $1000 வரைக்கும் கூட ஏர்ன் பண்ணுறது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ கிடைக்கக்கூடிய இந்த செகண்ட் சீசனை மிஸ் பண்ண வேண்டாம். நம்ம இப்போ பார்க்கக்கூடியதும் 2 ஏர்ட்ராப், ரெண்டுமே இதே டைப்பில் இருக்கக்கூடிய ஏர்ட்ராப் தான். அதனால் ஒர்க் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி டெய்லி மார்னிங் ஓப்பன் பண்ணி உங்கள் மொபைலில் பேக்ரவுண்டில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மொபைலில் வேறு எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். அடிக்கடி வந்து நடுவில் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ரன் ஆகிட்டு உங்களுக்கான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு இங்கேயே காமிக்கும். ஓகேங்களா, டேஷ்போர்ட்லேயே நம்ம இன்றைக்கி எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணோம், ஈபோச் 2ல் எனக்கு மொத்தமாக இருக்க பாயிண்ட்ஸு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலே உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதை பார்த்துக்கலாம். கிராஸில் ஜாயின் பண்ணாதவங்க அதுக்கான வீடியோ லிங்க்கில் இந்த இதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதேமாரி நம்ம பண்ணது ஏற்கனவே வந்து கிரேடியன்ட் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஒரே டைப் ஏர்னிங் தான். எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிவிட்டு சேம் டைம் எல்லாத்தையுமே பேக்ரவுண்டில் ரன் பண்ண விட்டுருங்க. ஓகேங்களா, இதை டெய்லி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரன் ஆகிட்ருக்கும். மிஸ் பண்ணாமல் இதையும் ட்ரை பண்ணுங்கள். இதுவும் கிராஸ் மாதிரியே இருக்கக்கூடியது தான். ஓகேங்களா, இது கம்மியான பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கிது. கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த பிளஸ் நெட்வொர்க் அப்படின்ற இந்த பிளாக்லெஸ் அப்படின்ற இந்த டோக்கனை பற்றி தான். இதில் வந்து ரன் ஆகக்கூடியது எக்ஸ்டென்ஷன் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிவி ப்ரௌசர்லேயே எக்ஸ்டென்ஷன்
அண்ட் லிங்க் எல்லாமே நான் ஏற்கனவே டெலிகிராம்லேயும் கொடுத்துருக்கேன். நான் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து எவ்வளோ மணி நேரம் இதில் ரன் ஆகுதோ இந்த டோட்டல் டைம் ஹவர்ஸை பேஸ் பண்ணி இதுக்கான டோக்கன் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதனால் ரெகுலராக இதையும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இது எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் கிளியராக சொல்கிறேன். நம்ம டெலிகிராம் சேனல்லே பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி நம்ம ஏற்கனவே டைம் இது கொடுத்துருப்போம் டீட்டெயிலாக, லிங்க்கும் அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷனும். இந்த நம்ம டெலிகிராம் சேனல்லே இதுக்கான ஜாயின் லிங்க்கு அண்ட் எக்ஸ்டென்ஷன் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம். இது எக்ஸ்டென்ஷனில் யூஸ் பண்ண ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஜாயின் லிங்க் இருக்கு இல்லையா, அதை கீழேயும் உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு க்ரோமில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லாகின் வித் மெயில் ஐடின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை மெயிலில் போய்ட்டு எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதிலேயே எக்ஸ்டென்ஷன் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். நம்ம எக்ஸ்டென்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இது யூஸ் பண்ணலாம். இதுக்கான லிங்க்கும் நான் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன் அண்ட் டெலிகிராம்லேயும் கொடுக்குறேன். டெலிகிராமில் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அந்த இது காப்பி பண்ணிவிட்டு நம்ம கிவி ப்ரௌசரில் போய் பேஸ்ட் பண்ணலாம். நம்ம டெலிகிராமில் இருக்கக்கூடிய இந்த லிங்க்கை ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே மேலே கிவி ப்ரௌசரில் ஒரு புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் டு க்ரோம் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ ரிமூவ் அப்படின்னு இருக்குது, ஆட் அப்படின்னு இருக்கும். அந்த ஆட் டு க்ரோம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண அந்த ப்ளஸ் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? இங்கே இருக்க பாருங்கள் ப்ளஸ் அப்படின்னு. ஸோ இந்த ப்ளஸ் நெட்வொர்க் ஆட் ஆகிடும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு லாகின் கேட்டது அப்படின்னா லாகின் பண்ணிவிட்டு அதே மெயில் அட்ரஸ் கொடுத்து திருப்பி ஓடிபி வரும். ஓடிபி போட்டுட்டு லாகின் பண்ணி இந்த பேஜ்க்கே வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் பண்ணி அந்த பேஜில் வச்சுக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ரொம்ப சிம்பிள். இந்த பேஜ் பேக்ரவுண்டில் ரன் ஆகணும், அவ்வளோதான் ஒர்க்கு. நீங்கள் எதுவுமே இல்லை, ஜாயினிங் ஒர்க் மட்டும்தான். முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது ஜஸ்ட் பேக்ரவுண்டில் நீங்கள் ரன் பண்ண விட்டுட்டு நீங்கள் மாட்டு விட்டுடலாம். உங்களுக்கான அந்த டோட்டல் டைம் இருக்குது பாருங்கள், இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க டோக்கன் கொடுப்பாங்க. மிஸ் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா மை நோட் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் ரெஃபரல்ஸும் இருக்குது. ரெஃபரல் பண்ணணும் அப்படின்னா ரெஃபர் பண்ண முடியும். நீங்கள் எந்த நெட்வொர்க் உங்களுக்கு வந்து ஐடி வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு காமிக்கும். மேபி உங்களோட ரெஃபரல் லிங்க்கை காப்பி பண்ணி வேறு மொபைலில் அண்ட் வேறு லேப்டாப்பில் அது மாதிரிலாம் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த கொடுத்துருக்க லிங்க்கில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 10% உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னோடய ஃப்ரெண்ட் லிங்க்கில் தான் ஜாயின் பண்ணேன். ஸோ 10% பூஸ்ட் கிடச்சிது. உங்களுக்கும் அந்த பூஸ்ட் வந்து கிடைக்கும். அண்ட் நம்ம இதில் இங்கே நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா இதாக இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கு இல்லையா, இதை நம்ம கம்ப்ளீட் பண்ண ஒன்றுனா உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு இந்த மாதிரி டன் அப்படின்னு வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள். பேக்ரவுண்டில் இதை ரன் பண்ண விடுறது மட்டும்தான். ஓகேங்களா? ரொம்ப உங்களுக்கு ஒன்றும் பேட்டரிலாம் ஒன்றும் போகாது. ஸோ அதனால் தாராளமாக நம்ம இது வந்து ட்ரை பண்ணால் ஒரு நல்ல ஏர்னிங் நம்மளுக்கு கிடைக்கும். அப்டைம் இன்கம்மை நல்லா அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா நிறைய டோக்கன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் ஏர்னிங் நம்ம பார்க்கக்கூடியது இந்த பைப் நெட்வொர்க் அப்படின்றது. ஸோ இந்த பைப் நெட்வொர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு நல்ல ஏர்னிங் கொடுக்கக்கூடியது சொலனாவோட ப்ராஜெக்ட் இது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பைப் நெட்வொர்க் அப்படின்ற இந்த நெட்வொர்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவும் சேமஸ் கிராஸ் மாதிரி பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடியது தான். ஸோ அதனால் இதுக்கான டீட்டெயில்ஸ் அப்டேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டுருக்கோம். மிஸ் பண்ணாமல் இந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணி இப்போயே இதில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அதே ப்ரௌசரை நீங்கள் பேக்ரவுண்டில் விட்டிங்க அப்படின்னா போதும், ஒன்றுனா வந்து உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 10 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க இது பைப் நெட்வொர்க்கில். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் சொலனாவோட ப்ராஜெக்ட் இது நல்ல ஒரு இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த ட்ராப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான டீட்டெயில் வீடியோ தான் இது. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுத்துக்கான ஜாயினிங் லிங்க் மட்டும் இல்லாமல் எக்ஸ்டென்ஷன் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஜாயினிங் லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஜாயினிங் லிங்கை கிளிக் பண்ண ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது டெய்லி செக்இன்லேயே உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அண்ட் இது இல்லாமல் ரெஃபரல் மூலியமாகவும் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இது ரெண்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இதுக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கேன். எக்ஸ்டென்ஷன் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம டக்குன்னு போய்ட்டு அந்த பேஜ் ஓப்பன் பண்ண சௌரியமாக இருக்கும். எக்ஸ்டென்ஷனை காப்பி பண்ணிக்கோங்க. இதிலே டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். கிவி ப்ரௌசர்லேயே நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நியூ டேப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த லிங்க்கை காப்பி பண்ணதை ஜஸ்ட் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் வரும். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆட் டு க்ரோம் அப்படின்னு தான் இருக்கும். ஓகேங்களா? வேறு லாங்குவேஜில் இருக்குது. ட்ரான்ஸ்லேஷன் வேணால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ரிமூவ்னு இதில் காமிக்குது. நம்ம இங்கே வந்து கிளிக் பண்ணி இந்த ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்கிலீஷில் வந்துடும். பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஆட் டு க்ரோமை கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி கீழே வந்து பாருங்கள். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த பைப் நெட்வொர்க் வந்து இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு பைப் கிரேடியன்ட் நோடு அப்படின்னு இது நோடு. ஓகேங்களா? இந்த பேஜ் நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஒரு தடவை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே அங்கே ஓப்பன் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயினிங் லிங்கை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து திருப்பி இங்கே லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து திருப்பி வந்து ஆட் ஆகும். டெய்லி வந்து இதில் ஒன்ஸ் லாகின் பண்ணி உள்ளே வரும்போது உங்களுக்கான
டெய்லி செக்இன் பாயிண்ட்ஸும் ஆட் ஆகுது அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் இதை டெய்லி செக்இனும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். டெய்லி ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகுது. ஓகேங்களா, அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த 2 நெட்வொர்க்குமே கிவி ப்ரௌசரில் போட்டு டெய்லி மார்னிங் வந்தோடனே ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா போதும். அது பாட்டு பேக்ரவுண்டில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே கிராஸ் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது அப்படின்னாலும் இப்போ கிராஸையும் சரி அண்ட் கிரேடியன்ட் இருக்குது அண்ட் இப்போ 2 போட்டிருக்கோம், ப்ளஸ் நெட்வொர்க், அதுக்கப்புறம் பைப் கார்டியன் சொல்லிட்டு. ஸோ இந்த அந்த 4மே நம்ம இப்போயும் யூஸ் பண்ண முடியும். ரெகுலராக கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான இன்கம் எடுத்துக்கலாம். காயினோட வேல்யூலாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுக்கான எந்த அப்டேஷன் வந்தாலும் நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு வந்துடும். கரெக்டாக அப்டேஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக விட்ரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.